இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 1977லேருந்து 2021 வரை எந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, எத்தனை சதவீத ஓட்டுகள் அவங்க பெற்றாங்க, எல்லா விவரமும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். 1977லேருந்து 2021 வரை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றவர்கள் விவரம், அவருடைய வாக்கு சதவீதம் முதலாவது பார்ப்போம். 2021 நம்ம பார்க்குறோம். 1977 பார்த்திங்கன்னா 44.10% ஓட்டு மொத்தமாக போலாயிருக்கு வெற்றி பெற்றவனுடைய அந்த இது. 1980 57%, 1984 51%, 1989 34%, 1991 46%, 1996 62%, 2001 53%, 2006 57%, 2011 42%, 2016 43%, 2021 55% மற்றும் 1977 யார் வெற்றி பெற்றாங்கன்னா நாஞ்சில் கி மனோகரன் அவர்கள். 1997 யார் வெற்றி பெற்றாங்கன்னா வெற்றி பெற்றவர் நாஞ்சில் கி மனோகரன் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அவங்க பெற்ற வாக்கு 29,145. ரெண்டாம் இடம் பிடித்தது சுயேட்சையாக ஒருத்தவங்க போட்டிக்கிட்டு அவங்க ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க. என் சண்முகம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்தது 1980 பி கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் போட்டிக்கிட்டு அதிமுக அவங்க பெற்ற வாக்கு 45,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 45,049 வாக்குகள். ரெண்டாம் இடம் பிடித்தவங்க சீதாராமன் டிஎம்கே திமுக சார்பாக போட்டிக்கிட்டு 32,680 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1984 பார்த்தோம்னா விஎஸ்டி சாம்சுல் ஆலம் முஸ்லீம் லீக் திமுகவின் சின்னத்தில் போட்டிக்கிட்டு இருக்காங்க. 45,209 வாக்குகள் பெற்று அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க எதிர்த்து போட்டிக்கிட்ட கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் அதிமுக 41,004 ஓட்டு 1984 இது. அதுக்கு பிறகு 1989 ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. குருநாதன் அவர்கள் திமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 34,046 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34,046. அவங்க எதிர்த்து போட்டிக்கிட்டவங்க ரெண்டாம் இடம் பிடிச்சது காஜா மொஹிதீன் முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து போட்டிக்கிட்டு 31,615 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கணுன்னா 1991 பார்க்கணுன்னா தர்மலிங்கம் அவர்கள் போட்டிக்கிட்டு அதிமுக சார்பாக 45,141 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க எதிர்த்து போட்டிக்கிட்ட கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் திமுக 38,280 வாக்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 1996 பார்த்தீங்கன்னா முகமது கோதர் மைதீன் முஸ்லீம் லீக் திமுக சின்னத்தில் போட்டிக்கிட்டு 71,303 ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க எதிர்த்து போட்டிக்கிட்ட தர்மலிங்கம் அவர்கள் அதிமுக 26,939 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 2001 டிபிஎம் மொஹிதீன் கான் அவங்க திமுக சார்பாக போட்டிக்கிட்டு 55,934 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க எதிர்த்து போட்டிக்கிட்ட முத்துக்கருப்பன் அவர்கள் ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க. அதிமுக சார்பாக 41,186 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2006 பார்க்கணுன்னா அதே டிபிஎம் மொஹிதீன் கான் தான் அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2011 அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் 2006 பார்த்திங்கன்னா 85,114 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க எதிர்த்து போட்டிக்கிட்ட நிஜாமுதீன் அதிமுக 43,815 ஓட்டு வாங்கி ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க. 2011 டிபிஎம் மொஹிதீன் கான் அவங்க தொடர்ச்சியாக 3 தடவை போட்டிகிட்டு இருக்காங்க. 4 தடவை போட்டிட்டு 4 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் 2011 2016 நம்ம தொடர்ச்சியாக அதில் பார்த்துக்கலாம். அவங்கள ஏற்று போட்டிட்டது 2011 கம்யூனிஸ்ட் கட்சி பழனி அவர்கள் 57,444 ஓட்டு.
2016 டிபிஎன் மொய்தீன் கான் திமுக 67,463 ஓட்டு. எஸ்கேஏ ஹைதர் அலி அதிமுக சார்பாக போட்டிக்கிட்டு 51,591 ஓட்டு. இப்போ 2021 கடைசியாக திமுக சார்பாக அப்துல் வகாப் அவருங்க போட்டிக்கிட்டு திமுக சார்பாக 89,117 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக சார்பாக ஜெரால்டு அவர்கள் 36,976 ஓட்டு வாங்கி 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. இதான் நம்ம பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய 1997 2021 வரை நடந்த முதல் 2 இடம் பிடிச்சவங்களுடைய லிஸ்ட்டு.